உங்களுடைய தேர்ச்சி 1.5 அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அடிப்படை பொருளாதார பிரச்சனை. எல்லையற்ற மனித விருப்பங்களை நிறைவேற்ற வரையறுத்து தரப்பட்ட நோக்கங்களுக்கு மத்தியில் பகிர்வு செய்யப்படும் போது அடிப்படை. இப்போ இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்பது உலகில் உள்ள சகல நாடுகளுக்கும் சகல மக்களுமே அனுபவிக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்தது. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் சொல்லி நாங்க 3 பிரச்சனைகள் அடையாளப்படும். அப்படிதாங்க 3 பிரச்சனைகளும் எதனை சொல்லி 3 பிரச்சனைகள் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள். இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்ன, அந்த பிரச்சனைகள் தோன்ற காரணம் என்ன, அதுக்கு 3 காரணம் பேசணுமா? அதுக்கு உண்டு எல்லையற்ற மனித பேசணுமா? அதுக்கு பிறகு முதலாவது பிரச்சனை பேசணும், எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்வது. முதலாவது பிரச்சனை எதனை எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்வது, எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்வது. இப்போ எதை உருவாக்குறது, இப்போ எந்த உற்பத்தியில வளங்களை ஒதுக்குவது, எந்த அளவில் வளங்களை என்ன செய்வது ஒதுக்குவது எனும் வள ஒதுக்கீடு தொடர்பான ஒரு பெரிய பிரச்சனை தான் என்ன பிரச்சனை சொல்லுங்க, எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்வது. அப்ப இந்த பிரச்சனை ஒரு என்ன பிரச்சனை சொல்லி நாங்க அடையாளப்படுத்தணும், வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. வளத்தை எந்த உற்பத்திக்கு ஒதுக்குறது, வளத்தை எந்த உற்பத்திக்கு ஒதுக்குறது, எந்த அளவில் வளத்தை ஒதுக்குவது என்பது ஒரு வள ஒதுக்கீடு தொடர்பான தெரிய பிரச்சனை தான் இந்த எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். அடுத்து 2வது பிரச்சனை பிள்ளைகள் எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் என்பதை திட்டமிட்ட பிறகு அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு, எவ்வாறு உற்பத்தி செய்தல். என்ன இப்போ உற்பத்தியோடு இடம்பெறணும்னு சொன்னா அதுக்கு என்ன அவசியம், உற்பத்தி இடம்பெறணும்னு சொன்ன பிள்ளைகள் அதுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க, உற்பத்தி காரணி. உற்பத்தி காரணிகள உதவி இல்லாம என்ன செய்யறது, உற்பத்தி செய்ய. அவ எவ்வாறு உற்பத்தி செய்ய. இப்ப நீங்களும் இப்ப எதை எந்த அளவுக்கு படிப்பீங்க அது உங்களுக்கு தெரியும். இப்ப எதை படிக்கணும், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் எந்த அளவு படிக்கணும், 3A எடுக்கணும். 3A எடுக்கணும். நான் குறைஞ்சபட்சம் வாஸ்தவம் படிக்கணும். அது எவ்வாறு படிக்கணும் அதை முடிவு பண்ணி எவ்வாறு படிக்கணும். ஒண்ணு ஸ்கூல் போய் படிக்கிறது, இன்னொன்னு டிராபிக் போய் படிக்கிறது, இன்னொன்னு சுயமா செல்ஃப் லேர்னிங் பண்றது. இப்படி நீங்க எவ்வாறு என்பதுக்கு முடிவு பண்ணி அப்ப எவ்வாறு உற்பத்தி செய்யறதுன்னு சொன்னா உற்பத்திக்கு ஊழிய மூலதன காரணிகளை சேர்க்கும் போது அந்த காரணி சேர்க்கை அளவுக்கேற்ப ஊழிய செறிவான தொழில்நுட்பம், மூலதன செறிவான தொழில்நுட்பம் என மாற்று முறையிலான தொழில்நுட்பங்கள் காணப்படும் போது என்ன எந்த தொழில்நுட்பத்தை தேர்வு செய்யும். அவ இது ஒரு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தொழில்நுட்பம் தொடர்பான தெரிவு பிரச்சனை. தொழில்நுட்பம் தொடர்பான தெரிவு பிரச்சனை. அவர் தொழில்நுட்பம் தொடர்பான தெரிவு பிரச்சனை எந்த தொழில்நுட்பத்தை தெரிகிறது. 2 தொழில்நுட்பம் இருக்கு. ஒண்ணு என்ன தொழில்நுட்பம் சொல்லுங்க, ஊழிய செறிவான தொழில்நுட்பம், மற்றது மூலதன செறிவான தொழில்நுட்பம். என்னடா ஊழிய செறிவான தொழில்நுட்பம், ஒரு உற்பத்திக்கு உழைப்பெனும் சாதனம் ஒப்பீட்டில் அதிகமாகவும் சொல்லுங்க, மூலதனம் எனும் சாதனம் ஒப்பீட்டுல அது ஊழிய செறிவு. மூலதன செறிவுன்னா ஒப்பீட்டு மூலதனம் எனும் சாதனம் உயர்வாகவும் ஊழியம் எனும் சாதனம் குறைவாகவும் இருந்தா அதை நான் சொல்லுவோம் மூலதன செறிவான தொழில்நுட்பம். இப்ப நம்ம பாடசாலையில என்ன விதமான தொழில்நுட்பம் இருக்கு, ஊழிய செறிவா மூலதன செறிவு. ஊழிய செறிவு முழு பாட வேலை யார் படிப்பாங்க, டீச்சர்ஸ் படிப்பாங்க. 8 பாட வேலை, சில வேலை ஒரு 6 பாட வேலை, எல்லாமே ஒரு ஜூம் கிளாஸ்ல ஒரு ஆன்லைன் மூலமும் ஒரு டிஜிட்டல் முறையில படிப்பிக்கிறாங்கன்னா ஓகே, அவர் 2 பாடம் தான் டீச்சர் டிவைட். இப்போ யூனிவர்சிட்டிலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே ப்ரொஜெக்டர் இருக்கும், ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கும், ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்கும், அதுல தான் ஃபுல் வேலை நடக்கும். டீச்சர் மனங்களுக்கு வேலை சரியான அவங்க லெக்சர் தர சொல்லுவோம், லெக்சர் மனங்களுக்கு வேலை சரியான அங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா
மூலதன செறிவானது நுட்பங்கள் பயன்படும். இப்ப இது ஊழிய செறிவானது மூலதன செறிவானது. இப்ப இந்த பிரச்சனை நான் பார்த்த பிறகு மூன்றாவது ஒரு பிரச்சனை இருக்கு. மூன்றாவது ஒரு பிரச்சனைகளை இந்த பிரச்சனைகள் தோன்ற காரணங்கள் ஞாபகம், எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், அந்த பிரச்சனைக்கு எத்தனை காரணம் இருக்கு? 3 காரணம் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு கேட்கறேன்னா க்ளோஸ் பண்ணுங்க, சொல்லி விட்டு நான் அனுப்புனேன்னா கடந்த அனுப்பி க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆமா, கடைசியில உயிர் எழுதுறது பார்த்து. சரி, இந்த பரீட்சைக்கு வந்தா படிக்கிறது, இந்த நிலைமை என்னைக்கு மாறுமோ இன்னைக்கு ஞாபகம். நேரத்தோட எக்ஸாம் முடியுது, 10 மணிக்கு எனக்கு டவுட் கேட்டு மெசேஜ் வருது. 10 விடிய கால 1 மணிக்கு எக்ஸாம், 10 மணிக்கு பாருங்க, அது வரைக்கும் படிக்கலாம். அப்படின்னா அவங்க யார் தெரியுமா? அந்த 2 வருஷம் ஒழுங்கா. அதுக்கு முதல் நாள் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து உட்காந்து கேள்வி. சரி, நான் சொன்னது இல்லை உங்களுக்கு, 2 கேள்வி. சரி, எங்க வாங்க பாப்போம். என்னமோ நம்ம எங்க சொல்லுங்க பாப்போம். எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எனும் அடிப்படை பிரச்சனை தோன்ற காரணங்கள் 3. எல்லையற்ற மனித விருப்பம், எல்லையற்ற மனித விருப்பம், வளங்கள் மாற்று பயன்பாடு கொண்டது. இன்னொன்றால் வளங்கள் அருமையாக அப்படி 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 எவ்வாறு உற்பத்தி செய்ததற்கான அது ஒண்ணு எல்லையற்ற, அதே காரணம்டா. எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்ததற்கான காரணங்கள் 3 காரணம். அதே 3 காரணம் எதுக்கான காரணமும் அடிப்படை பொருள். அப்ப நாங்க பெரும்பாலும் பாடமாக்கிறோமா? நீ பாடமாக்க மாட்டீங்க, அந்த 3 பாடமாக்கி நீ அதனை படிச்சுட்டு இருக்கோம். அந்த 3 காரணங்களும் காலங்காலமா படிக்கிறோம். தொடர்ந்து அந்த 3 காலம் படிக்கிறோம். என்ன 3 காரணம்? மனித விருப்பம் எல்லையற்றது, வளங்கள் அருமையானது, அதை நீ மனிதனுக்கு பாடமாக்கணுமா? பாடம் இயல்பாகவே பாடம். 2வது எவ்வாறு உற்பத்தி செய்வதற்கு 3 காரணம் படிச்சோம். அப்ப அதையும் நம்ம பாடமாக எடுக்கணும். அதுக்கு பேர் தான் படிக்கிறது. மற்றது ஓகே, அது மற்றது நோம்பல நமக்கு விளங்குற விஷயம் தான். எங்க இருக்கோ கை வைத்து போக்கு எனக்கு அந்த 3 காரணமும் பாடமாகும். இந்த பக்கம் நான் கையில்லாத மட்டும் இருக்காங்க கையில். ஒருத்தருக்கு ஒரு கை இருக்கு. பாருங்க, எடுக்கிற காரணம் பாடமாக்கி எடுத்து மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சரி. ஓகே, சரி. அப்ப 3வது பிரச்சனை பரப்புறோம். நம்ம 3வது பிரச்சனை, 3வது பிரச்சனை யாருக்காக யாருக்காக உற்பத்தி
செய். நம்ம யாருக்காக உற்பத்தி செய்? இது ஒரு நல்ல ஒரு வினா. யாருக்காக? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குமே, யாருக்காக? நீங்க பாட்டு கூட வச்சோம், யாருக்காக. சரி, ஓகே. சிவாஜி கணேசன் தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்போ யாருக்காக உற்பத்தி செய்தல்? விளங்கி கொடுங்க. இந்த யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற ஒரு வினா, எந்த ஒரு உற்பத்தியாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யாருக்கு இதை உற்பத்தி செய்யும்? இப்ப என்கிட்ட கேட்பான் நிறைய பேர், இப்ப நான் யாருக்காக படிப்பிக்கிறேன்? எனக்காக தான் நான் படிப்பிக்கிறேன். சரி, பட் நான் படிப்பிக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்களே, ரைட்? ஓகே. இப்ப கேட்பாங்க, இப்ப நான் செமினார்ல செய்துனா, ஒரு நாளைக்கு நான் செமினார் செய்தப்ப எவ்வளவு எடுப்பேன்னா ஒரு 500 ரூபாய். ரைட்? எப்படி இருக்கும்? அதிகமா குறைவா? 2 நாள் செஞ்சேன்னா ஒரு 800 ரூபாய் செலவேல 1000 ரூபாய் எடுப்பேன், டியூட்டெல்லாம் சேர்த்து. இதே 2 நாள் செமினாருக்கு கொழும்புல எவ்வளவு எடுப்பாங்க? 2500 ரூபாய், சில இடங்கள்ல 3000. இங்கிலீஷ் மீடியம் 5000 ரூபாய். கிளாஸ் ஃபீஸ் அப்படிதான் எடுப்போம். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் ஃபீஸ் ஒரு பாடத்துக்கு 5000 ரூபாய். நான் ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட் படிப்பிக்கிற இங்கிலீஷ் மீடியம் பர்சனல் கிளாஸ் 4 கிளாஸ் தான் எடுப்பாங்க. பிசினஸ் ஸ்டடிஸ் படிப்பேன் 4 கிளாஸ், 1 ஹவர். மொத்தம் எத்தனை ஹவர்? 4 ஹவர். கிளாஸ் ஃபீஸ் வந்து 5000 ரூபாய். சரி, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல விஷயம் என்னன்னா, அப்ப என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்க 500 எடுக்கிறீங்க, நீங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்தா? அப்ப நான் ஒரு கேள்விக்கு, அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் வச்சுக்கேன். நம்மகிட்ட படிக்கிற மாணவர்கள் யார்? நான் கொடுக்கிற அந்த சேவைக்கான மாணவர்கள் யார் தெரிஞ்சுக்கணும். அது அப்ப அந்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய மாணவர்கள் இருக்கனால நம்ம அது கொடுக்கிறோம். நான் 3000 செமினார் செஞ்சேன்னா ஓகே, 100 பேர் 10 பேர் தான் நிற்பான் செமினார். மற்றவங்க அதை எடுக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை. அப்ப எந்த ஒரு உற்பத்தியாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், தான் உருவாக்குற பொருள் யாருக்கு? தான் உருவாக்குற பொருள் யாருக்கு? ஏதாவது யாருக்காக உற்பத்தி செய்யும். இப்போ ஒரு KFC, ஒரு பீஸா, அந்த KFC பீஸா எல்லாம் எங்கேயாவது ஒரு ஊர் வழியில் இருக்கா? ஏன் ஊர்ல மனிதர்கள் இல்லையாடா சாப்பிட மாட்டாங்கன்னா? சாப்பிடுவாங்க. ஏன் ஒரு ஊர் வழியில் இல்லாத? யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பொருட்கள்லாம் விலை குறைவானது, விலை அதிகமா? விலை அதிகம். என்ன பிள்ளை, ஒரு சாதாரண ஒரு பீஸா ஒன்று வாங்க போறீங்கன்னு சொன்னா அது 3 இருக்கு தானே. ஸ்மால் இருக்கு, ரெகுலர் இருக்கு, லார்ஜ் இருக்கு. ஒரு லார்ஜ் ஒன்று வாங்கினாக்கா அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு போதுமா இருக்கும். ஒரு லார்ஜ் பீஸாட விலை குறைஞ்சபட்சம் 3500 ரூபாய், 4000. குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய், 4000 சொல்லும்போது சின்ன காசா பெரிய ஒரு காசா? பெரிய ஒரு காசு. நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கு, எனக்கு இன்னொன்று வேணும்டா முடிச்சுக்கல. இன்னொன்று வேணும்னா இன்னொரு 4000 கொடுத்தாங்க. அதெல்லாம் விலை கூடியதா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் பெரும்பாலும் சிட்டிக்குள்ளேயே தான் விற்பாங்க. அதுக்கெல்லாம் கிராமப்புறங்களையோ இல்ல பெருந்தோட்ட பகுதிக்கோ கொண்டு போக மாட்டாங்க. காரணம் இருக்கு. அதை நாம பேச போறோம், யாருக்காக உற்பத்தி செய்யறது. சரி, பணிபுரியப்போ சரியா? ஆர்வமா இருக்கும் மனுஷன் படிக்கிறதுக்கா? ஒரே ஆர்வம் பேசுறதுக்காக, சரி படிக்கிறது கேட்கறதுக்காக. சரி, யாருக்காக உற்பத்தி செய்த நாடொன்றில் கவனிச்சுக்கோ, நாடொன்றில் அருமையான அருமையான மொத்த உற்பத்தியை, ஒரு நாட்டின் அருமையான மொத்த உற்பத்தியை, அருமையான மொத்த உற்பத்தி அப்படின்னு செய்த உற்பத்தி அருமையான அருமையான மொத்த உற்பத்தியை அல்லது மொத்த வெளியீட்டை, மொத்த உற்பத்தி அல்லது மொத்த வெளியீட்டை சாதன உடைமையாளர்களான வீட்டுத்துறையினரிடையே ஒரு புது விஷயம் படிக்க போறீங்க. ஒரு விஷயம் விளைக்கொள்ளுங்கோ, யாரு வீட்டுத்துறை? நாம ஒரு பொருளாதாரத்துல 4 துறைகள் காணப்படும். ஒண்ணு வீட்டுத்துறை இருப்பாங்க, 2 நிறுவனத்துறை இருப்பாங்க, 3 அரச துறை இருப்பாங்க, 4 வெளிநாட்டுத்துறை இருப்பாங்க. இப்ப நம்ம நாட்டுல இந்த 4 துறைகள் இருக்கா சொல்லுங்க? இருக்குதானே? வீட்டுத்துறை. நாம என்ன இதுக்குள்ள வருவோம்? வீட்டுத்துறை. ஒவ்வொரு குடும்ப அலைகளும் என்ன காணப்படும்? வீட்டுத்துறை. நிறுவனத்துறைன்னு சொன்னா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு விநியோக சேவைகளா நிறுவனத்துறை. சொல்லுங்க, நிறுவனத்துறைக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்லுவோம். நிறுவனத்துறைக்கு இப்போ
கீட்ஸ் ஒரு நிறுவனத்துறை, அப்புறம் காகிட் ஃபுட் சிட்டி ஒரு நிறுவனத்துறை, சிங்கர் கம்பெனி ஒரு நிறுவனத்துறை, அவான்ஸ் ஒரு நிறுவனத்துறை, மெலிபன் பிஸ்கட் கம்பெனி ஒரு நிறுவனத்துறை. அவ பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு அதை விநியோகிக்கிறவங்க யார என்ன காணப்படுவாங்க? நிறுவனம். நம்ம நாட்டுல அரசு துறை இருக்கா சொல்லுங்க? நிச்சயமா இருக்கேன். அரசு துறை, இனி அது ஒரு பக்கம் அரசு துறை, மத்திய அரசு, மாகாண சபை, உள்ளூராட்சி அமைப்பு, அரசு துறையும் இருக்கு. வெளிநாட்டு துறை நம்ம நாட்டை சம்பந்தப்படுதா? இப்ப நாங்க பொருட்களை வெளிநாட்டுல இருந்து வாங்குறதா இருக்கட்டும், இலங்கையில இருந்து பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அவன் வெளிநாட்டு துறை சம்பந்தப்படும். இந்த 4 துறைகள்ல இந்த 4 துறைகள்ல வீட்டுத்துறை சம்பந்தமா நாங்க பேசலாம். இந்த வீட்டுத்துறைன்ற ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, இந்த வீட்டுத்துறை தான் பிள்ளைகள் சாதன உடைமையாளர்கள் என்று சொல்றோம். சாதன உடைமையாளர்கள். சாதனம் என்ன சொல்லுவோம்? சாதனம் என்றா பிள்ளைகள் உற்பத்தி சாதனம். சாதனம் என்றா உற்பத்தி சாதனம் என்றா அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா உற்பத்திக்காரன். இந்த உற்பத்தி காரணிகளுக்கெல்லாம் உடைமையானவர்கள், உற்பத்தி காரணிகளுக்கெல்லாம் உடைமையானவர்கள் ஒரு நாட்டுல யாரா இருப்பாங்கன்னு கேட்டா வீட்டுத்துறை. இப்ப நான் என்ன உற்பத்தி காரணி? நான் என்ன உற்பத்தி காரணி வருவேன்? நான் என்ன உற்பத்தி காரணி? நாடு இருக்கு, நிலம், உழைப்பு, மூலதனம். நான் வருவேன் உழைப்பு. எதுக்குள்ள வருவேன்? உழைப்பு. இப்ப என்னால ஒரு முயற்சி நடத்தப்படுதா? அப்ப நான் ஒரு முயற்சி. அப்ப என்கிட்ட 2 உற்பத்தி காரணி இருக்கா? 2 உற்பத்தி காரணி, உழைப்பும் இருக்கு, முயற்சியும் இருக்கு. அப்ப நான் ஒரு என்ன துறை சொல்லுங்க? வீட்டுத்துறை. அவ உற்பத்தி காரணிகளுக்கு உடைமையானவர்கள் பெரும்பாலும் யாரா இருப்பாங்க? வீட்டுத்துறை தானே. உழைப்பாளர்கள் ஒரு நாட்டு ஊழியர்கள் யார்? நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே. ஒண்ணு அம்மா, இல்லைன்னா அப்பா, அக்கா, அண்ணன், ஏமா தானே காலையில வேலைக்கு போறவங்க. அப்ப வேலைக்கு கொள்ளுங்க. ஒரு நாட்டுல உற்பத்தி காரணிகளுக்கு உடைமையானவர்கள் யாரா இருப்பாங்க? வீட்டுத்துறை. அப்ப வீட்டுத்துறைக்கு மத்தியில தானே அந்த உற்பத்திகளை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஒரு நாட்டின் அருமையான மொத்த உற்பத்தியை அல்லது பிள்ளைகள் அருமையான மொத்த வெளியீட்டை சாதன உடைமையாளர்களாகிய யாருக்கு? வீட்டுத்துறையினரிடையே எவ்வாறு பங்கீடு செய்வது எனும் உற்பத்தி பகிர்வு பிரச்சனை தான் சொல்லுவோம் பிள்ளைகள். என்ன பிரச்சனை சொல்லுங்க? யாருக்காக உற்பத்தி செய்தல்? பாருங்க விளைச்சல் சிறந்த பிரச்சனை. அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் சொன்னா, நாடொன்று அருமையான மொத்த உற்பத்தியை அல்லது மொத்த வெளியீட்டை அந்நாட்டின் சாதன உடைமையாளர்களான யாருக்கு மத்தியில? வீட்டுத்துறைக்கு மத்தியில. இப்ப KFC எதுக்குள்ள வருவாங்க? வீட்டுத்துறையா நிறுவனத்துறை? நிறுவனம். இப்ப நாம எதுக்குள்ள வருவோம்? வீட்டுத்துறை. அப்ப அவன் செய்யற உணவுப் பொருட்கள் யாருக்கானது? வீட்டுத்துறைக்கு தானே செய்வாங்க. அப்ப ஒரு கேள்வி இருக்குமா? யாருக்கு இந்த சிக்கன் எல்லாம் யாருக்கு கொடுக்க போறோம்? எல்லாருக்கும் சரிக்கு சமானம் கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் சரிக்கு 100 ரூபாய் கொடுக்குறவருக்கு ஒரே அளவு, 1000 ரூபாய் கொடுக்குறவருக்கு ஒரே அளவு, 10,000 கொடுக்குறவருக்கு ஒரே அளவா, இல்ல வேற அளவா? வேற அளவு தானே பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப ஒரு நாட்டின் அருமையான மொத்த உற்பத்தியை அல்லது அருமையான மொத்த வெளியீட்டை சாதன உடைமையாளர்களான வீட்டுத்துறையினரிடையே எவ்வாறு பங்கீடு செய்வது எனும் உற்பத்தி பங்கீட்டு பிரச்சனை அல்லது உற்பத்தி பகிர்வு பிரச்சனை தான் நம்ம சொல்லுவோம். என்ன பிரச்சனை? யாருக்காக உற்பத்தி செய்யணும்? சிம்பிளா வேலை கொடுங்க. செய்த உற்பத்திய யாருக்கு பிரிச்சு கொடுக்கு? எல்லா வீட்டுத்துறைக்கும் சரிக்கு சமனா பிரிச்சு கொடுப்பாங்களா? சொல்லுங்க. இல்ல, அது ஒரு கொஸ்டின் மக்கள். சில வேலை அதிகமா கிடைக்கும், சில வேலை குறைவா கிடைக்கும். அது எப்படி யாருக்கு கூட கிடைக்கும், யாருக்கு குறைவா கிடைக்கும், அதெல்லாம் தான் பிற்பாடு படிப்போம். அதெல்லாம் தீர்வுகளை வச்சு படிப்போம். அடிப்படை பிரச்சனைக்கான தீர்வுகளை வச்சு படிப்போம். ஓகே, எங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றதுக்கு அப்புறம் நாடொன்றின் அருமையான மொத்த உற்பத்தியை உற்பத்தி பகிர்வு பிரச்சனை அல்லது உற்பத்தி பங்கிட்டு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சொல்லுங்க? யாருக்காக? மீண்டும் இருக்கா சொல்லுங்க. உற்பத்தியை அல்லது மொத்த வெளியீட்டை
உற்பத்தி என்ன சொல்ல முடியாது. யாருக்காக உற்பத்தி பெரும்பாலும் இந்த யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை பெரும்பாலும் எப்படி தீர்க்கப்படும்? நான் பேசிக்கா சொன்னா எல்லாருக்கும் உற்பத்தி ஒரே அளவுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நீ வாங்க இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். இது ஒரு கேஎஃப்சி வச்சுக்கோங்க. இது ஒரு கேஎஃப்சி. இப்ப கேஎஃப்சில செய்யக்கூடிய உற்பத்தி என்ன? உணவுப் பொருள் தான். அங்க செய்யக்கூடிய உற்பத்தி உணவுப் பொருள். சிக்கன் தான் அங்க செய்யணும். உணவுப் பொருட்கள் செய்யணும். அப்போ நல்லா கவனிக்கும். இது குடும்பம். இது குடும்பம் 1. இது குடும்பம் 2. 2 குடும்பம் இருக்கு வச்சுக்கோங்க. குடும்பம் 1, குடும்பம் 2. உங்களை வீட்டு பேர் தான்டா. இந்த குடும்பம் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா 5 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அப்பா, அம்மா, ரைட், மகன் 1, மகன் 2, மகன் 3. 3 மகன். எல்லாமே மகன் பாருங்களா? அப்பா, ரைட், அப்பா பிள்ளை. அப்பா ஒரு வைத்தியர். அப்பா யாரு? ஒரு வைத்தியர். அம்மா ஒரு சட்டத்தரணி. யாரு? சட்டத்தரணி, லோயர். மகன் 1 ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? ரியல் எஸ்டேட் வியாபாரம். மகன் 2 பெரிய ஒரு ஹோல்சேல் கடை. பெரிய ஒரு ஹோல்சேல் கடை. மகன் 3 வெளிநாட்டு வேலை. சரிங்களாப்பா? குடும்பம் 2. இங்க 5 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா. கதைக்க கூடாது. என்னதான் அப்படி உங்க கதை? அனுப்பிவிட முடிஞ்ச எல்லாத்தையும் போன்னு சொல்லுவோம். நான் ஒரு விஷயம் விளங்கப்படுத்திருந்தேன். விலங்குதா விலங்குலையா? உங்களுக்கு விலங்குதா விலங்குலையா? அவன் கேளுங்களை முடிஞ்சுதானே. அடிக்கிறது தானே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இங்க வந்து பக்கத்துல 2 பேர் கண்ணு அனுப்புனா அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டேன். அப்புறம் குடும்பத்தையும் வந்து பேசினாலும் பிரச்சனை கிடையாது. என் குடும்பத்தை பேசினாலும் சரி, குடும்பமே வந்து பேசினாலும் சரி, கோவப்படுத்தாதீங்க. எனக்கு கோவம் தான் படிப்புக்கு சரியான கஷ்டம். நான் சொல்லி எனக்கு இந்த மூஞ்சல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன சொல்றது பேர் என்ன? துடு மூச்சா. எனக்கு அப்படிலாம் எனக்கு கஷ்டம். அப்படி படிப்பீங்க. படிப்பிக்கிறதுன்றது ஒரு ஒரு டாக்டர் வந்து கோபம் வந்து வீட்டுல வைஃபோட கண்டை போட்டு வந்து மேம் நமக்கு எதிரமே அவளுக்கு எதிரா அப்படி நீங்க என்ன சொல்லுவீங்க? அன்னை டாக்டர் ஊட்டிக்கிட்டே மாத்தி போட என்ன நினைச்சு சொல்லி பார்ப்போம். சேவை என்று கூட தொட்டுணர முடியாத விஷயமே. அதெல்லாம் வடிவான விஷயம். அதெல்லாம் வந்து பொருள் மாதிரி செஞ்சா திருப்பி பிழை செஞ்சா கூட சரி செஞ்சுக்க முடியாத விஷயம். கவனிச்சு வடிவா கவனிச்சு. குடும்பம் 2ல பாத்தீங்கன்னா அப்பா அப்பா ஒரு வேலை செய்யறாரு. 4வது வேலை. 4வது கூலி வேலை வச்சுக்கோங்க. அம்மா நம்ம சொல்றேன்னா ஹவுஸ் ஒய்ஃப். மகன் 1 அவரு ஹவுஸ்ல இருக்காரு. அவரு மகன் 1 படிச்சுட்டு இருக்காரு. வீட்டுல படிச்சுட்டு இருக்காரு. வேலையில இல்லை. மகன் 2 அவரு ஏஎல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. மகன் 3 அவர் ஓஎல் படிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்ப இந்த 2 குடும்பம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த 2 குடும்பம் எங்க போகுதுப்பா? கேஎஃப்சி. இப்ப இந்த 2 குடும்பமும் கேஎஃப்சிக்கு போயிட்டு என்ன கேட்பாங்க? உணவு கேட்பாங்க. என்ன பாருங்க, இந்த குடும்பம் உட்கார டேபிள் இருக்கும் தானே. அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லா என்ன வரும்? சாப்பாடு. டேபிள் ஃபுல்லா என்ன இருக்கும்? சாப்பாடு. சிக்கன் பிரியாணி வந்துடும், சிக்கன் பக்கெட் ஒன்று வந்துடும், வந்துடும், எல்லாம் எல்லாம் கிடைக்கும். இந்த குடும்பம் அந்த குடும்பம் உட்கார டேபிள் இருக்கும். என்ன பண்ணுது? ஒரே ஒரு சிக்கன் பக்கெட் வந்து ஏன் இந்த 2க்கும் வித்தியாசம் இருந்துச்சு? இது 2க்கு என்ன வித்தியாசம்னா இவங்களுக்கான வருமான பங்கீடு ஒன்னா வேற வேற. இந்த குடும்பத்துல பாருங்க 5 பேர் வேலையா. 5 பேர் வேலைன்றது 5 உற்பத்தி காரணி. 5 உற்பத்தி காரணி. அப்பா யாரு? வைத்தியர். அம்மா யாரு? லோயர். மகன் 1 என்ன செய்றாரு? ரியல் எஸ்டேட். மகன் 2 பெரிய ஒரு ஹோல்சேல் கடை. மகன் 3 யாரு? அவர் வெளிநாட்டுல வேலை வந்திருக்காரு இப்போ வீட்டுக்கு. அப்போ இவங்களுடைய வருமான பங்கிடும் இந்த குடும்பத்துல ஒரே ஒரு வருமான பங்கிடு தான் இருக்கு. யார்கிட்ட மட்டும்? பாருங்க, அப்ப 2க்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம்.
அப்ப இந்த வருமான பங்கீடு எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு தனிநபருக்கு காணப்படுதோ அதுக்கேற்பதான் உற்பத்தி பங்கீடு நடக்கும். அப்ப இவங்க எப்படி அந்த உற்பத்தியை பிரிச்சு கொடுப்பாங்க? யார் இவர் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களா அதுக்கான உற்பத்தி, இவர் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா அதுக்கான உற்பத்தி. இவங்களுடைய வருமான பங்கீடு 10,000, இவருடைய வருமான பங்கீடு 1000னா அது எப்படி தீர்மானிக்கப்படும்? அவங்களுடைய வருமான பங்கீடு எப்படி தீர்மானிக்கப்படும்னா அவங்கள்ட்ட இருக்க உற்பத்தி காரணிகள் அளவு கேட்பதன் ஒரு பாருங்க. இப்ப நான் ஒரு உற்பத்தி காரணி, என்ன உற்பத்தி காரணி? உழைப்பு. உழைப்புன்ற உற்பத்தி காரணி. இப்போ ஒரு வைத்தியர் என்ன உற்பத்தி காரணி? உழைப்பு. ஆனா நாங்க 2 பேரும் ஒரே நேரம் வேலை செஞ்சாலும் என்னைய விட அவர் தான் அதிக வருமானம் உழைப்பார். ஏன்னா அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்குதானே. ஒரு வைத்தியர், ஒரு ஆசிரியர் வேலை பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு உற்பத்தி காரணியில உற்பத்தி காரணிகள் சொல்லி என்ன உற்பத்தி காரணி இருக்கு? நிலம், அடுத்த உழைப்பு, அடுத்த மூணு சொல்லு. பாருங்க, சிங்களாக்கள்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. ஏன் கஷ்டத்துல இருக்க மாட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பாரம்பரிய சொத்துக்கள் இருக்கும். என்னடா தேயிலை தோட்டம் இருக்கும், இருக்குமா இருக்காது பாருங்க. ஏன்னா ரப்பர் தோட்டமான வச்சிருப்பாங்க, என்னன்னா ஒரு விவசாய நிலத்தில் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட பாருங்க ஏதாச்சும் ஒரு இயற்கை வளத்தை உடமையா கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப அவன்கிட்ட உற்பத்தி அதை தாண்டி வேலை செய்வாங்க. பாருங்க, அப்ப 2-3 வருமான வழிகள் வச்சிருப்பாங்க. பட் இங்க நம்ம குடும்பங்கள் அப்படியே ஒரே ஒரு வழி, அப்பா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச மட்டும்தான் ரைட் கொடுக்கும். பாருங்க, அப்ப நம்மளுடைய வருமான வழிகளும் அவங்களுடைய வருமான வழிகள் ஒன்னா வேற வேற. பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு யாழ்ப்பாணம் இல்லையா சொல்லும் பயம். இப்ப சொல்லுங்க. அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தர 2 பேரை வெளிநாட்டுல என்ன செய்வாங்க? வேலை வாய்ப்பு போயிடுவாங்க. வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு. ஒரு சவுதி அரேபியால வேலை, ஒரு 1000 ரியால் சம்பாதிச்சு போதும். ஒரு 1000 ரியால் தான் உங்களுக்கு சம்பளம்னா இலங்கை காசுக்கு 3.5 லட்சம் ரூபாய். ஒரு ரியால் கிட்டத்தட்ட $1000. ஒரு ரியால் போது 1000 ரூபாய். அப்ப ஒரு 2000 சம்பாதிச்ச போது நான் நடிச்சேன் இல்லைன்னா எவ்வளவு காசு? 2000 சம்பாதிச்ச இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். அதுல ஒரு 5 லட்சத்தை இலங்கை கணக்குல போகுது. வீடு கட்டி எங்க செஞ்சு இப்படித்தான் நடக்குது. அப்ப பெரும்பாலும் போல இந்த உற்பத்தி காரணிகளுக்குரிய சன்மானத்தை பொறுத்து என்ன உற்பத்தி காரணிகள் சன்மானம். நிலத்துக்கு என்ன சொல்லுங்க? வாடகை. உழைப்புக்கு என்ன சொல்லுங்க? சம்பளம் கூலி. மூலதனத்துக்கு என்ன? வட்டி. முயற்சிக்கு என்ன பிள்ளை? பாருங்க, இப்போ ஒரு தனிநபர் இருக்காரு, இவர் இருக்காரு. இவர் இந்த தனிநபர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 ஏக்கர்ல தேயிலை தோட்டம் இருக்கு அவர்கிட்ட. 10 ஏக்கர்ல இருக்கிற தேயிலை தோட்டம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்ன பிள்ளைகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பஸ் அவர்கிட்ட பேர் என்ன இருக்கு? ஒரு 5 பஸ் ஓடுது. அவருடைய பேர் 5 பஸ் வச்சுக்கிட்டாங்க, பஸ் ஓடுது. அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு கவனிச்சுக்கொள்ளுங்க, இவர் ஒரு சட்டத்தரணியா இருக்காரு. என்ன இருக்காரு? சட்டத்தரணி. எங்கிட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பேமஸான ஒரு உணவகம் வச்சிருக்காரு. இப்ப இவர்கிட்ட உற்பத்தி காணி எத்தனை இருக்கு? எல்லா விதமான உற்பத்தி காணி அவர்கிட்ட இருக்கா இல்லையா? உணவகம் இருக்கு, அப்ப நிறைய லாபம் கிடைக்கும். அப்படித்தானே? சட்டத்தரணியா இருக்காரு, அப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். என்ன பண்ண 5 பஸ் வச்சிருக்காரு, அதனூடாக வட்டி வருமானம் தான், போக்குவரத்து வருமானம் வரும், வாடகை வருமானம் வரும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் தேயிலை தோட்டம் வச்சிருக்காரு, ரெண்ட் கொடுத்தா என்ன வரும்? வாடகை வருமானம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இவர் ஒரு நபர், இன்னொரு நபர் இருக்காரு, இன்னொரு நபர் இருக்காரு, ஒரு ஆசிரியர் இருக்காரு. ஓகே, என்ன வருமானம்? ஒரே ஒரு வருமானம். என்ன சொல்லுங்க? சம்பளம். மேலதிகமா டியூஷன் செஞ்சா எக்ஸ்ட்ரா வருமானம் வரும். இப்ப இவங்க 2 பேரும் ஒரு தனிநபரா இருந்தாலும் கூட இவருடைய வருமான பங்கு இவருடைய வருமான பங்கு ஒன்னா இருக்குமா? வேற வேறையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவர் என்ன செய்வாரு? ஒரே வருஷத்துல வீடும் கட்டி வாகனமும் வாங்குவார். இவர் 20 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். என்ன வாங்க? ஒரு வீடு வாங்க. அப்படி வீடு வாங்க ஒரு லோனை போட்டு வாங்குவோம், ஒரு வாகனம் வாங்க, ஒரு லீசிங்ல வாங்குவோம். அப்ப பாருங்க, அப்ப இவங்களுக்குரிய உற்பத்தி பங்கீடு எப்படி பிரிச்சு கொடுக்கப்படும்னா அவங்களுடைய வருமான பங்கீட்டு கேட்பாரு. ஓகே தானே? இப்போ அவ யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை, அருமையான மொத்த வெளியீட்டை, மொத்த உற்பத்தியை அந்த நாட்டின் வீட்டுத்துறையினரிடையே எவ்வாறு பங்கீடு செய்வது எனும் உற்பத்தி பங்கீட்டு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சொல்லுங்க? யாருக்கு உற்பத்தி செய்யும். அவ யாருக்கு உற்பத்தி செய்யணும் என்ற கேள்வி வரும்போது அந்த பிரச்சனை பெரும்பாலும் தீர்க்கப்படும். ஒவ்வொரு வீட்டுத்துறையினரும் இல்லைன்னா தனிநபர்களிடையே உற்பத்தி காரணிகள், என்ன உற்பத்தி காரணி சொல்லுங்க? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி எவ்வாறு பகிரப்பட்டுள்ளது,
அந்த உற்பத்திக்காரனுக்குரிய வருமானங்கள் சொல்லுங்க. வாடகை, கூலி, வட்டி, லாபம் அதுகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்பதான் உற்பத்தி பங்கு இடம்பெறும். அதாவது அவ உற்பத்தி பங்குல தீர்மானிக்க முக்கிய காரணி அவங்களுடைய வருமான பங்கீடு. அவங்களுடைய வருமான பங்கீடும் அவர்களுடைய கொள்வனவு ஆற்றல். ஒருத்தர் கொள்வனவு ஆற்றல் எப்படி தீர்மானிக்கப்படும்? பர்ஸ் எடுக்கிறார், இவ்வளவு பெரிய பர்ஸ். அந்த பர்ஸுக்குள்ள வெறும் என்ன இருக்கு? 5000 2000 இல்ல, வெறும் சிடிபில வச்ச நகை வச்சுட்டு, பேங்க்ல வச்ச நகை வச்சுட்டு, வெறும் ஏடிஎம் கார்டு இருக்கு, 10 பேங்க் கார்டு இருக்கு, பட் இதுல என்ன இல்லை? காசு. இப்ப இவருடைய கொள்வனவு ஆற்றல் எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் இருக்கிற பர்ஸ் 5000 ஒரு 15 இருக்கு, 2000 புதுசா ஒரு 30 இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 2 பேர்த்த கொள்வனவு ஆற்றல் ஒன்னும் வேற வேறையா? ஒருத்தர் கொள்வனவு ஆற்றல் தீர்மானிக்கப்படும் அவருடைய வருமான பங்கீட்டை பொறுத்து. அவருடைய வருமான பங்கீட்டை பொறுத்து. ஓகே, அப்போ இதான் என்ன பிரச்சனை சொல்லுங்க? யாருக்காக உற்பத்தி செய்யும்? இந்த பிரச்சனை தோன்ற என்ன காரணங்கள்? அப்படின்னு இந்த பிரச்சனை தோன்ற காரணங்கள் 3 காரணம் இருக்கு. அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் பிரச்சனை தோன்ற 3 காரணம் இருக்கு. முதலாவது காரணம் சொல்லுங்க. முதலாவது காரணம் வளங்கள் வரையறுக்கப்பட்டிருத்தல். வளங்கள் எப்படி இருக்கிறது? வரையறுக்கப்பட்டிருக்கு. வளங்கள் வரையறுக்கப்பட்டிருத்தல், அது வளமே சொல்றதா அருமையாக சொன்னான்னு சரி. இரண்டாவது குழல் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு. உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் அளவு மட்டுப்படும். உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் அளவு மட்டுப்படும். இவ்வளவுதான் உற்பத்தி. அவங்க அன்லிமிட்டடா செய்ய போறது இல்லையே, குறிப்பிட்ட ஒரு அளவு தான் செய்வான். இப்ப தன்சல் போடுறதுக்கு எப்படி? தன்சல் எல்லாம் அதற்கெல்லாம் இந்த பிரச்சனை வர்றது. யாருக்கு அவை தன்சல் கொடுக்கணும் யோசிப்பானா? இல்ல, யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்துருவோம். வருஷத்துல 365 நாளுமோ இல்லையே, ஏதாச்சும் ஒரு நாள் என்ன, 2 நாள். பட் ஒரு கேஎஃப்சில வருஷத்துல 365 நாள் இயங்குவாங்களே. அப்ப அவங்க எல்லாம் ஒரு பொருளை உருவாக்க அளவு இருக்குமே. இன்னைக்கு இவ்வளவுதான் உற்பத்தி செய்யும். அவ உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவை அளவு மட்டுப்படும், வரையறுக்கப்படும். அடுத்து தனி நபர்களின் வருமான பங்கீடும் அவர்களுடைய கொள்வனவு ஆற்றலும் வேறு. தனிநபர்களுடைய வருமான பங்கீடும் அவர்களது கொள்வனவு ஆற்றலும் வேறு. எல்லா நபர்களுக்கும் ஒரே விதமான கொள்வனவு ஆற்றல் இருக்குன்னா அவ யாருக்கும் உற்பத்தி செய்யணுன்ற பிரச்சனை வருமா வராது? இப்ப பாடசாலையில சீரழிவு கொடுக்குறாங்க தானே. அப்ப அரசாங்கம் அந்த பிரச்சனை வருமா? யாருக்கு இந்த சீரழிவு கொடுக்கணும்னு சொல்லி யாருக்கு கொடுக்குறாங்க? பிரிச்சு பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும், ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சீரழிவு கொடுக்கணும். நீங்க காசுக்காராக்கள், நீங்க ஏழை மக்கள், நீங்க சரியான கஷ்டத்துல உள்ள ஆள் தானே. நான் உங்களுக்கு 2 துணி, நீங்க போய் டீச்சர் நான் சரியான கஷ்டம் டீச்சர், எனக்கு 2 துணி தாங்க, தருவாங்க தர மாட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் ஒண்ணு, எல்லாருக்கும் அது வேற கதை. பிள்ளை பெரும்பாலும் போக போற வழியில சும்மா போயிட்டு போறோம் மட்டும் படகினி हमारे हमारे हिंदी मैं सल्ली चिकन बकट தருவாங்க தர மாட்டாங்க. அட இடின்னு போற சிக்கடிக்குன்னு ஏகாவை அப்படின்னு யாரு வெளியில ஒருத்தர் கிடைக்கணும். அப்ப நமக்கு அது கொடுக்க போறது இல்ல. காசை நீட்டினா என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். நீங்க நீட்டுறீங்க 1000 ரூபாய், பக்கத்து ஒருத்தர் நீட்டா 5000 தான் ரெண்டு. இப்ப 2 பேருக்கு ஒரே அளவு வருமோ வேற வேற? பெரிய தட்டுல ஒன்னே ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு, பெரிய தட்டுல நிறைய வச்சு கொடுப்பாங்க அவருக்கு. அப்படி பாப்பீங்க, அது எனக்கு கொஞ்சம் அவருக்கு நிறைய. ஏன்னா உங்களுடைய வருமான பங்கிட்ட பொறுத்து தான் உங்களுக்கான உற்பத்தி பங்குன்னு அங்க தீர்மானிக்க. சரி, அப்ப 3 அடிப்படை பிரச்சனைகள் பேசுறோம். என்ன 3 பிரச்சனைகள்? எதனை என்ற உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், எப்படி பண்ண. யாருக்காக உற்பத்தி செய்தல்? உற்பத்தி பகிர்வு. யாருக்காக உற்பத்தி செய்தலும் உற்பத்தி பகிர்வு பிரச்சனை.
આપણે எங்க பாத்தீங்கப்போ பாத்தீங்கப்போ நாடொன்றினது அருமையான மொத்த உற்பத்தியை மொத்த தேசிய உற்பத்தியை இது தேசிய மொத்த உற்பத்தியை பாருங்க மொத்த உற்பத்தியை அல்லது மொத்த வெளியீட்டை அல்லது மொத்த வெளியீட்டை சாதன உடைமையாளர்களான வீட்டு துறையினரிடையே சாதன உடைமையாளர்களான வீட்டு துறையினரிடையே எவ்வாறு பங்கிடுவது எனும் தெரிவு பிரச்சனையை யாருக்காக உற்பத்தி செய்தல் பங்கிட்டு அவ உற்பத்தியை எவ்வாறு வீட்டுத்துறையிலேயே பங்கீடு செய்து இந்த பிரச்சனைக்கான தீர்வானது காரணி உடைமையாளர்களான மக்களிடையே சாதனங்கள் எவ்வாறு பங்கிடப்பட்டுள்ளது என்பதுடன் அவர்களது வாடகை கூலி வட்டி லாபம் எனும் வருமான பங்கிடுதலும் தனிநபர்களிடம் கொள்ளும் வாக்குகளுடைய பொருள் கவனமாக தேவையில்லை நமது படிப்போம் படிப்போம் பிரச்சனைக்கான தீர்வு இதை படிப்போம் பிரச்சனைக்கான இப்ப நம்ம யாருக்காக உற்பத்தி செய்யணும் பிரச்சனை தோன்ற காரணம் 3 காரணங்கள் சொல்ல 3 காரணங்கள் உண்டு பலன்கள் வரையறுக்கப்பட்டிருத்தல் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களின் அளவு வரையறுக்கப்பட்டது உற்பத்தியால் அணிவிட்டுதான் தெரியாது உற்பத்தி அளவு வரையறுக்கப்பட்டு அது தனிநபர்களுக்கு வருமான பங்கீடும் கொள்வனவு சக்தி என்ன ஆற்றல் படை கொள்வனவு சக்தி என்ன கொள்வனவு ஆற்றல் வேறு தனிநபர்களுக்கு வருமான பங்கீடு கொள்வனவு ஆற்றல் கொள்வனவு சக்தி வேறு அவசர 3 பிரச்சனை இருக்குதுங்க அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் 3 இருக்கு எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் எவ்வாறு உற்பத்தி செய்தல் யாருக்காக உற்பத்தி செய்தல் ஓகே அப்படியே பிறகு 42ஆம் பக்கம் 53வது 42ஆம் பக்கம் 53வது அது 43ஆம் பக்கம் 56வது ஓகே நானும் படிச்சு வேணாம் ஐம்பத்தி மூன்றாவது வினாவோ 56வது வினா 53வது வினாவோ 56வது வினா
எங்க சொல்லுங்க இருக்கா அப்ப அப்ப 53வது வினா பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படையாக அமைவது தெரிவாகும். ஏனெனில் சொல்லுங்க அப்போ ஏனெனில் ஒண்ணு சமமற்ற வருமான பங்கீடு இடம்பெறுதல ரெண்டு பெரும்பாலான வளங்கள் அருமையாக காணப்படும். ஓகே அதுக்கான பொருத்தமா இருக்கும். சரி மற்றதை பார்க்கிறது பெரும்பாலான வளங்கள் எல்லையற்றவையா இருக்குதா? எல்லையற்றதா இருந்தா அங்க தெரிய வர வேண்டிய அவசியம் தெரிய வருது. ரெண்டு காரணம் என்ன? ஒண்ணு வள அருமை, இன்னொன்னு வளங்களுக்கு என்ன மாறுபாடு. மனித விருப்பங்கள் அவர்களது தேவைகளை விட எப்படி இருந்தால் அதிகமாக தேவைகளை காட்டில் என்ன அதிகமா இருக்கிறது? விருப்பங்கள். அடுத்து மனித விருப்பங்கள் வரையறுக்கப்பட்டு சொல்லுங்க. விருப்பங்கள் கவனிங்க. விருப்பங்கள் எல்லையற்றதாக இருப்பது என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படின்னு கேட்டா வளங்களும் அதுக்கேற்ற எப்படி இருந்தா எல்லையற்று. என்ன சொல்றது கொஞ்சம் பாருங்க. நம்மளுடைய விருப்பங்கள் எல்லையற்றது என்பது விருப்பத்தின் ஒரு பண்பு தான். நீ விருப்பம் எப்படியா இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருக்காத? இருக்கு, விருப்பம் இருக்குமே. அப்போ நம்மளுடைய விருப்பங்கள் எல்லையற்றதா இருக்கத நாம பிரச்சனை ஏன் சொல்றோம்? ஏன் பிரச்சனை சொல்றோம்? வளங்கள் எப்படி இருக்கிறதுனால அருமையா இருக்கிறதுனால. வளங்கள் எப்படி இல்லைன்னா அருமையற்று எல்லையற்று இருக்குன்னா வீட்டுக்கு போறீங்க, ரோட்ல வரும்போது ஒரு கார் பாக்குறீங்க, அந்த கார் பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு போறீங்க, பின்னாடி போறீங்க, பணம் இருக்கு, பணம் நிறைய இருக்கு, எடுத்து கார் வாங்க போறீங்க. எப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அப்படி எப்படி நல்லா இருந்தா இல்ல வீட்டுக்கு போறோம், கட்டணி மாத்திரம் பணம் எடுத்து மரத்துல எடுத்துட்டு எல்லாம் மரத்தை வெட்டி எடுத்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய விருப்பங்கள் எல்லையற்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. வலிக்குமோ தெரிவு காரணம் ரெண்டு. ஒன்று பலம், பலனுக்கு கேட்டது தெரிவு. அந்த தெரிவுக்கு என்ன ஆன்சர்? இரண்டாவது பெரும்பாலான வளங்கள் அருமை. சரி 56வது நாள் ஒரு திரைப்படத்தை பார்க்க செல்வதற்கான அமைய செலவு. ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கான அமைய செலவு. அப்ப உங்களுடைய அதிசிறந்த தெரிவு எது? திரைப்படம் பார்ப்பதுண்டா அதுக்காக நீங்க ஒண்ணு விட்டு கொடுத்தாங்க தானே. அதை நம்ம அமைய செலவு சொல்றோம். தேடுங்க. ஒண்ணுன்னா தேடணும். அமைவது ஒண்ணு அனுமதி டிக்கெட்டிற்கான கட்டணத்துக்கு சமனாகும். டிக்கெட் வாங்குற செலவுகள் சமனா இருக்குமா? ரைட், ஓகே. வரும் வராதுன்னு அதை விட நாங்க இருக்கிறது சிறந்த ஒரு திரைப்படத்தை கண்டுகளிப்பதனால் இழக்கப்படும் காலத்துக்கு சமனாக. சரி, அது ஓகே. அதற்காக இழக்கப்பட்ட அதற்கு அடுத்த சிறந்த சாத்தியமான தெரிவின் பெருமதியாகும். இங்க இருக்கிற பொருத்தமான ஆன்சர் எத்தனாவது? 3. அப்ப விலை கொள்ளுங்கோ. அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனை பின்வரும் கூற்றுக்களில் பின்வரும் கூற்றுக்களில் பின்வரும் கூற்றுக்களில்
வெளிப்படுத்தப்படும் பின்வரும் கூற்றுக்களில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை பொருளாதார பிரச்சனை பின்வரும் கூற்றுக்களில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை பொருளாதார பிரச்சனை கூற்றுக்களில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை பொருளாதார பிரச்சனை எதுவென பிரிக்கிறேன். அடிப்படை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு வரையறுக்கப்பட்டிருத்தல் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு வரையறுக்கப்பட்டிருத்தல். உற்பத்தியை மேற்கொள்ள இரண்டாவது கூற்று உற்பத்தியை மேற்கொள்ள எந்த உற்பத்தி காரணியை மேற்கொள்ள எந்த உற்பத்தி காரணியை தெரிவு செய்தல். உற்பத்தியை மேற்கொள்ள எந்த உற்பத்தி காரணியை தெரிவு செய்தல். 3 பேர். தனிநபர்களின் கொள்வனவு ஆற்றல் மற்றும் வருமான பங்கீடு. தனிநபர்களின் கொள்வனவாற்றல் மற்றும் வருமான பங்கீடு என்பவற்றுக்கேற்ப உற்பத்தி பங்கீடு இடம்பெறுதல். தனிநபர்களின் வருமான பங்கீடு, கொள்வனவாற்றல் மற்றும் வருமான பங்கீடு என்பவற்றுக்கேற்ப உற்பத்தி பங்கீடு இடம்பெறும். அருமையான வளங்களை கூற்றினாலாவது அருமையான வளங்களை எந்த உற்பத்தியில் எந்த அளவில் அருமையான வளங்களை எந்த உற்பத்தியில் எந்த அளவில் ஒதுக்கீடு செய்தல் என்பதை தீர்மானித்தல். எந்த உற்பத்தியில் எந்த அளவில் ஒதுக்கீடு செய்தல் என்பதை தீர்மானித்தல். ஊழிய செறிவான தொழில்நுட்பம் மூலதன செறிவான தொழில்நுட்பம்
மூலதன செறிவான தொழில்நுட்பம் என்பவற்றில் தொழில்நுட்ப முறையினை தெரிவது என்பதை திட்டமிடுதல் தரப்பட்டுள்ள வளங்களை எந்த உற்பத்தியில் எவ்வளவு ஒதுக்கீடு செய்வது என்பதை தீர்மானிக்கும். எந்த உற்பத்தியில் எவ்வளவு ஒதுக்கீடு செய்வது என்பதை தீர்மானித்தல். ஓகே, செய்யப்படு. இது என்ன அடிப்படை பொருளாதார பிரச்சனை போடுங்க. இப்ப உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் அளவு வரையறுக்கப்பட்டிருந்தல். யாருக்காக உற்பத்தி உற்பத்தி பங்கெடுப்பது யாருக்காக உற்பத்தி செய்வது உற்பத்தி பங்கெடுப்பது. உற்பத்தியை மேற்கொள்வதற்கு எந்த உற்பத்தி காரணியை தெரிவு செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், தனிநபர்களின் கொள்வனவாற்றல் வருமான பங்கீடுக்கேற்ப உற்பத்தி பங்கீடு என்பது யாருக்காக உற்பத்தி செய்தல், உற்பத்தி பங்கீடு. அருமையான வளங்களை எந்த உற்பத்தியில் எந்த அளவில் ஒதுக்குவது என்பதை எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், அது வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. ஊழிய செறிவான தொழில்நுட்பம், மூலதன செறிவான தொழில்நுட்பம் என்பவற்றில் எந்த தொழில்நுட்ப முறையை தெரிவது என்பது தீர்மானிக்கிறது. எவ்வாறு பிரச்சனை, உற்பத்தி பிரச்சனை, எவ்வாறு உற்பத்தி. தரப்பட்டுள்ள வளங்களை எந்த உற்பத்தியில் எவ்வளவு ஒதுக்கீடு செய்வது என்பதை தீர்மானித்தார்கள். எந்த உற்பத்தியில எந்த அளவு ஒதுக்கிறது, அப்ப எதனை பல ஒதுக்கீடு பிரச்சனை. எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். ஓகே, வாங்க போவோம். நம்ம அடுத்து பாருங்க, தேர்ச்சி ஆரம்பிச்சு
தேர்ச்சி 1.4 இப்போ தேர்ச்சி 1.6 இப்போ அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கான கவனிங்க. இப்ப நாங்க பார்த்து முடிச்சோம் அடிப்படை பொருளாதார பிரச்சனை. இப்போ பிரச்சனைனா என்னன்னு பார்த்தோம். அந்த பிரச்சனைக்கான காரணம் பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? இப்போ பிரச்சனைக்கான என்ன பார்க்கணும்? தீர்வு. பிரச்சனைக்குள்ள என்ன பார்க்க போறோம்? தீர்வு. இப்போ இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்குரிய தீர்வு முதலாவது தலைப்பு பொருளாதார அமைப்பு. எக்கனாமிக் சிஸ்டம். பொருளாதார அமைப்பு அல்லது நாம சொல்லுவோம் பொருளாதார முறைமை. பொருளாதார அமைப்பு அல்லது பொருளாதார முறைமை அல்லது சொல்லுவோம் வேறுபட்ட சமூகங்கள். இதெல்லாமே உண்டுதான். தலைப்பு பார்த்துக்கொள்ளுங்க. பொருளாதார அமைப்பெண்டா அல்லது பொருளாதார முறைமை என்பது அல்லது வேறுபட்ட சமூகம் என்பது வேறுபட்ட சமூகம். இந்த பொருளாதார அமைப்பு அல்லது பொருளாதார முறைமைகள் என்று சொல்லும். இப்போ பொருளாதார அமைப்பு அல்லது பொருளாதார முறைமை என்று சொல்றது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரச்சனைன்றதா கரெக்டா அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தீர்வு இருக்கணும், சொல்யூஷன் இருக்கணும். இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மனிதனால் உருவாக்கப்பட்ட அப்போ அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண யார் உருவாக்குற சொல்லுங்க. மனிதனால உருவாக்கப்பட்ட நிறுவன ரீதியானதும் சமூக ரீதியானதும் சமூக ரீதியானதுமான அமைப்புகள் நாம் சொல்லுங்களே பொருளாதார அமைப்பு எனப்படும். பொருளாதாரம் எக்கனாமிக் சிஸ்டம் பாருங்க. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மனிதனால் உருவாக்கப்பட்ட நிறுவன ரீதியானதும் சமூக ரீதியானதுமான அமைப்புகளை சொல்லுவோம் பொருளாதாரம். சொல்லுங்க. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமூக ரீதியான அமைப்புகளை சொல்லுவோம் பொருளாதாரம். இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது எப்படி? அந்த தீர்வுக்கான மனிதனாலேயே உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறது யாரு? இனி அதுக்கு தீர்வு காண்பது யாரு? நம்மளதான் உருவாச்சு. பிரச்சனை எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கடவுளே தீர்வு கொடுன்னு கேட்போம். இல்லையே கடவுள் என்ன சொல்ல பேசுற உன் பிரச்சனையே நீங்க. சரி, அப்போ அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண மனிதனால உருவாக்கப்பட்ட நிறுவன ரீதியானதும் சமூக ரீதியானதுமான அமைப்புகளை தான் சொல்லுவோம் பொருளாதார அமைப்பு. இந்த பொருளாதார அமைப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா உலகில் உள்ள வேறுபட்ட சமூகங்கள் சொல்லுவான் அல்லது உலகத்தில் உள்ள வேறுபட்ட பொருளாதார அமைப்புகள். பொருளாதார அமைப்புகளை நாம மூன்றா பிரிப்போம். பொருளாதார அமைப்புகளை பிரதானமா மூன்றா பிரிப்போம். இப்ப என்னமா உலக நாடுகளை எத்தனை பிரிக்கலாம்? பிரதானமா ரெண்டா பிரிக்கலாம். சொல்லுங்க. 2 நாடுகள் என்ன அபிவிருத்தி அடைந்த நாடு வரும். இலங்கை எதுக்குள்ள வருவாங்க?
அடைந்து வரும் நாடு. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு தான் நோர்வே, பின்லாந்து, ஐஸ்லாந்து அந்த மாதிரியான நாடுகள் வந்து என்ன நாடுகள் வந்துட்டாங்க? அபிவிருத்தி அடைந்த டெவலப் கண்ட்ரி. நாமெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரி. கடந்த 80 வருஷமா நம்ம அபிவிருத்தி அடைஞ்சு, இன்னொரு 50 வருஷமும் நம்ம என்னது அபிவிருத்தி அபிவிருத்தி அடையாத நாடுகள். ஓகே, அப்ப உலகில் உள்ள வேறுபட்ட சமூகங்கள் அல்லது பொருளாதார அமைப்புகள் பாத்தீங்கன்னா 3. அப்ப 3 விதமான பொருளாதார அமைப்புகள் இருக்கு. பொருளாதார அமைப்புகள் 3 இருக்கு. கவனிக்கணும். ஒன்று நாம சொல்லுவோம் கட்டில்லா கட்டில்லா தந்தை பொருளாதாரம். கட்டில்லா தந்தை பொருளாதாரம். கட்டில்லா கட்டில்லா தந்தை பொருளாதாரம். அதனால கட்டில்லா என்பதன் அர்த்தம் என்னன்னா கட்டுப்பாடு இல்லாத. யாருடைய கட்டுப்பாடு இல்லாத? அரசாங்கத்தின். யாருடைய? அரசாங்கத்தின் கட்டு. ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தனியாரும் இருப்பாங்க, அரசாங்கம் இருப்பாங்க. தனியார் இருப்பாங்க, அரசாங்கம் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தனியார் அரசு அதுல கூடுதலா அந்த பொருளாதாரத்துல யாருடைய செயற்பாடு? தனியாருடைய செயற்பாடு தான் அங்க பெரும்பான்மை காணப்படும் என்றா அதுதான் நம்ம சொல்லுவோம் என்ன பொருளாதாரம்? கட்டில்லா தந்தை. அப்ப அங்க யாருடைய தலையீடு சரியான குறைவு? அரசாங்கத்தின் தலையீடு சரியான குறைவு. அதான் பேர் வச்சிருக்காங்க என்னது? கட்டில்லாத. யாருடைய கட்டுப்பாடு இல்லாத? நீங்க எப்படி சொன்னாலும் சரி, சந்தை பொருளாதாரம் என்று சொல்லுவோம் சரி, மார்க்கெட் எக்கனாமி. 2வது பிள்ளைகள் கட்டளை பொருளாதாரம். கட்டளை பொருளாதாரம் நான் சொன்ன கமாண்ட் எக்கனாமி. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் இயங்குவது அரசாங்கத்தினால். அந்த பொருளாதாரம் இயங்குவது அரசாங்கம். சந்தை பொருளாதாரம் பெரும்பான்மை இயங்குவது யாரால? தனியாரால. யாரால இயங்கப்படும்? தனியாரால. கட்டளை பொருளாதாரம் பெரும்பாலும் இயக்கப்படும் யாரால? அரசாங்கம். இப்ப இலங்கை எல்லாம் எதுக்குள்ள வருவாங்கன்னு கேட்டா, இலங்கை சந்தை பொருளாதாரமா கட்டளை பொருளாதாரமா? இலங்கை வச்சு பாருங்க. இலங்கை தனியார் இருக்காங்களா? இருக்காங்க. அரசு இருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இலங்கை. பெரும்பாலும் பாருங்க ரெண்டுமே. போக்குவரத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியார் போக்குவரத்து இருக்கு, அரசு துறை போக்குவரத்து இருக்குது. அரசு துறை போக்குவரத்து இருக்கா? வணிக முயற்சி எடுத்துக்கிட்டாலும் தனியார் முயற்சியும் இருக்கு, அரசாங்கத்தின் முயற்சிகளும் இருக்கு. அப்ப பெரும்பாலும் நம்ம நாடை பொறுத்த மட்டும் ரெண்டுமே கலந்து தானே இருக்காங்க. தனியாரும் இருக்காங்க, அரசாங்கம் இருக்காங்க. இப்ப கல்வி எடுத்துக்கொள்ளுங்க. தனியாராலையும் கல்வி வழங்கப்படுது, அரசாங்கம் கல்வி கொடுக்குறாங்க. மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தனியார் மருத்துவம் கொடுக்குறான், அரசாங்கம் மருத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால இலங்கை மாதிரியான நாடுகள்லாம் வந்து சேர முடியாது. எதுக்குள்ள? கலப்பு பொருளாதாரம். எதுக்குள்ள வரும்? மிக்ஸ்ட். அப்ப கலப்புனாங்க யாருடைய செயற்பாடுகள் இருக்கும்? தனியாருடைய செயற்பாடு, அரசின் செயற்பாடு ரெண்டும் கலந்தது. அப்ப இது ரெண்டும் சேர்க்கதான இது வரும். புரிஞ்ச விஷயம் சொல்லி அவர் தனியாருடைய செயற்பாடுகள் பெரும்பான்மை இருக்குன்னா அது என்ன பொருளாதாரம்? சந்தை பொருளாதாரம். அரசினுடைய செயற்பாடுகள் என்ன பெரும்பான்மை இருக்குன்னா அது என்ன பொருளாதாரம்? கட்டளை பொருளாதாரம். தனியார், அரசு 2 பேர்ட்ட செயற்பாடுகளும் அங்க கலந்து காணப்படுதுண்டா அது நாங்க சொல்லுவோம். இப்ப சொல்லுவேன் அவன் இலங்கை நாடு எதுக்குள்ள வருவாங்க? இலங்கை நாடு எதுக்குள்ள வருவாங்க? கலப்பு. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள தனியாரும் இருக்கு, அரசும் ரெண்டுமே கலந்து. நம்ம பொருளாதார அமைப்புண்டா என்ன? அதுக்கேற்ற விலை கொள்ளுங்க. உலகத்தில் உள்ள பொருளாதார அமைப்புகள்ல வகைகள். அப்ப உலகத்தில் இருக்க பொருளாதார அமைப்புகள்ல வகைகள் 3. பிரதானமான பொருளாதார அமைப்புகள் 3. 3 பொருளாதார அமைப்பு சொல்லுங்க. தந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், கணக்கு பொருளாதாரம். சின்ன ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டீங்களா? சந்தை பொருளாதாரம் அங்க பெரும்பான்மை யாருடைய செயற்பாடு? தனியார். கட்டளை பொருளாதாரம் அங்க பெரும்பான்மை யாருடைய செயற்பாடு? அரசு. கலப்பண்டா தனியார், அரசு 2 பேர் செயற்பாடும் இணைஞ்சு காணப்பட்டா அதை நாங்க சொல்லுவோம். ஓகே, சரி. இன்னும் 2 தலைப்பு அதோட பார்த்து முடிப்போம். இந்த பொருளாதார அமைப்புகளின் நோக்கம் என்ன? இந்த பொருளாதார அமைப்புகளின் நோக்கம் என்ன? இந்த பொருளாதார அமைப்புகளின் தொழிற்பாடு கொஞ்சம் அடுத்த தலைப்பு. இந்த பொருளாதார அமைப்புகளின் நோக்கம் என்ன? அவங்களுடைய குறிக்கோள் என்ன? அது இந்த பொருளாதார அமைப்புகள்
தொழிற்பாடு ஃபங்க்ஷன் நோக்கம் தொழிற்பாடு. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு வணிகத்தின் நோக்கம் என்ன? மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும். ஒரு வணிகத்தின் தொழிற்பாடு என்ன? பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லையா, அதை என்ன செய்யறது? விநியோகம் செய்யுது. அதோட அந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறது? தீர்வு காட்டு. அது மாதிரி தான் இங்கே பொருளாதார அமைப்பின் நோக்கம், பொருளாதார அமைப்பின் தொழிற்பாடு. நோக்கம் நாம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். இலகுவா நினைக்கலாம். பொருளாதார அமைப்பின் நோக்கம் மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் மற்றும் பங்கு எடுத்தல். பொருளியலில் பொருளாதார அமைப்பின் நோக்கம் என்னன்னு கேட்டா, அல்லது பொருளாதார அமைப்பின் குறிக்கோள் என்னன்னு சொல்லி கேட்டா, அப்ப அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதில் மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்களையும் சேவைகளையும் என்ன செய்யறது? உற்பத்தி செய்யணும். நம்ம பங்குடா விநியோகம். பங்குடா பொருளை உருவாக்கி மட்டும் பிரயோஜனம் இல்லைடா. உருவாக்குற பொருளை நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்? விநியோகிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இது நோக்கம். தொழிற்பாடு என்ன? அது இலகுவான விஷயம். இப்ப நான் படிச்சு முடிச்ச ஒரு விஷயம். பொருளாதார அமைப்பின் தொழிற்பாடு கேட்டா சொல்லுங்க, எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், அடுத்தது எவ்வாறு உற்பத்தி செய்தல், அடுத்து யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு செய்தல் தீர்வு காணுதல் தான் பொருளாதார கொடுக்கும். இது ரெண்டு பாடமாக்குறது இலகுவா சரியான நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. தலைப்பு மட்டும் தான் ஞாபகம். அப்ப பொருளாதார அமைப்பின் நோக்கம் என்ன? பொருளாதார அமைப்பின் குறிக்கோள் என்ன? சொல்லுங்க பிள்ளை. மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வது, பங்கீடு செய்தல். பொருளாதார அமைப்பின் தொழிற்பாடு என்ன சொல்லுங்க? தொழிற்பாடு சொல்லுங்க. எதனை உற்பத்தி செய்தல், எவ்வளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் எனும் விளைச்சப்போ. அப்ப எப்பவுமே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பாங்க மனிதன் தேவைகளையும் விருப்பங்களையும் என்ன செய்ய? பூர்த்தி செய்ய. எந்த ஒரு பொருளாதாரமும் இயங்குவாங்க அவங்களுடைய நோக்கத்தை அடைய தானே. நோக்கத்தை அடையிறதுக்கு தான் நம்ம தொழிற்பாடு இருக்கும். உங்களுடைய நோக்கம் என்ன? உயர்தரத்துல சிறந்த பெருபேரை பெறுவது நோக்கம் என்றா, இனி அதுக்குரிய தொழிற்பாடுன்னா கிளாஸ் வரணும், என்ன செய்யணும்? படிக்கணும், வீட்டுக்கு போயிட்டு திருப்பி படிச்சுப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய தொழிற்பாடு. அப்ப பொருளாதார அமைப்புன்னா என்ன? 4 தலைப்பு வழங்கப்படுத்திருக்கேன். பொருளாதார அமைப்புன்னா என்ன? பொருளாதார அமைப்பின் வகை என்ன? பொருளாதார அமைப்பின் நோக்கம் என்ன? பொருளாதார அமைப்பின் தொழிற்பாடு. ஓரளவுக்கு இப்போவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க? திருப்பி இருக்கா? சொல்லக்கூடிய பொருளாதார அமைப்பு சொல்லுங்க. அடிப்படை பொருளாதார பொருளாதார அதன்படி உலகில் உள்ள வேறுபட்ட பொருளாதார அமைப்புகள் அல்லது வேறுபட்ட சமூகங்கள் உலக நாடுகளை 3 பிரிச்சுக்கலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க, அந்த 3 பொருளாதார அமைப்புகள் சொல்லுங்க. இதை பத்தி நம்ம பதிவு படிப்போம். இதுக்கு பிறகு நீங்க ஒரு திருப்பி பார்த்தீங்கன்னா இதுல தான் இதுக்கான வரவிலக்கணம் என்ன, இவரோட பண்புகள் அதன்படி பாருங்க. இந்த பொருளாதார அமைப்பின் நோக்கம் என்ன? பொருளாதார அமைப்பின் தொழிற்பாடு. பொருளாதார அமைப்பின் நோக்கம் உற்பத்தி செய்து பங்கீடு செய்யுங்கள். உற்பத்தி செய்யணும். அது அப்படியே அதே பொருளாதார தொழிற்பாடு சொல்லுங்க. பணி சொல்லுங்க. பணி எனும் அடிப்படை பொருள். நம்ம இதோட இன்னைக்கு சரி.